விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக வேட்பாளர் ரகுராமனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான வைகோ பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆவத்தா சொல்றாரு. அப்பதான் சர்க்கார் ஆஸ்பத்திரி உருப்படும். நான் முடிவெடுத்துட்டேன். எங்க ஆட்சி வந்தால் நான் என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், அரசு மருத்துவமனைக்கு தான் செல்வேன். அது என்ன அப்படி சொல்றீங்க? உங்க ஆட்சி வராட்டி இப்ப இருக்கிற குப்பை கடங்கு மாதிரி இருக்கிற ஆஸ்பத்திரியினுடைய சத்த 3வது நாளே என் கதையை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஓட்டுக்காக பேசல. என் மனசு அடிவாரத்தில் இருந்து சத்திய வெள்ளமாக பொங்கி வருகிற என் இருதயத்திலிருந்து பேசுகிறேன். என் நாடு நான் பிறந்த பொன்னாடு. இந்த நாட்டு, இந்த தமிழ்நாடு, அதே போல என் நெஞ்சில் இருக்கும் சுதந்திர தமிழ் ஈழம், இந்த மக்களுக்காக என் உயிர் இருக்கிறவரை போராடுவேன். விவசாய பெருமக்களே, இந்த சாத்தூர் கூட்டத்துக்கு வந்திருக்கிற பக்கத்தூர் விவசாய பெருமக்களே, உங்களுக்கு நாதி கிடையாது. நேற்றைக்கு காலையில ஒரு விவசாயி பெருமாள் இருவேல்பட்டுங்கிற ஊர்ல கடனை கட்ட முடியல மனைவி பழனியம்மாளோடு போய் அந்த வயல்ல, 1/2 ஏக்கர் வயல்ல நெல் பயிர் கடிக்கிற பூச்சி மருந்தை குடிச்சு 2 பேரும் அங்கேயே செத்து போனாங்க. நேற்று காலையில விழுப்புரத்துக்கு பக்கத்துல. இதுதான் நிலைமை. வேற ஒரு தரப்புல ஒரு அடிபடட்டும், ரோடு பூரா மறியலாயிரும். விவசாயி நாதியத்தவன். நீ 4 கோடி பேர் இருந்த நான் கூட போராட்டத்தை ரயில்வே டிராக்ல இருந்து 3.5 மணி நேரம் வெயில்ல கோயில்பட்டுல இருந்து நடத்தின ரயில் மறியல் போராட்டத்துல பச்சை துண்டு யார் போட்டிருந்தாலும் கைய கால உடினார். அன்னைக்கு எம்ஜிஆர் நடந்தது. சுடுனார் எம்ஜிஆர், கலைஞர் சுட்டாங்க. நாராயணசாமி நாயுடு முடிஞ்சு போச்சு. அவருக்கு முதல் மாலா நான் தான் வச்சேன். கோயில்பட்டி தான் இருந்தாரு. இப்ப நான் ஒரு முடிவு பண்ணோம், விவசாயிகளை திரட்டுவோம். 94 விவசாய சங்கங்கள் இணைந்து கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக அறிவித்திருக்கக்கூடிய அணிக்கு ஆதரவுன்னு சொல்லி போட்டாங்களே, ஒரு பேப்பர் போட்டிருக்கா? பல்லட மாநாட்டில் அறிவிச்சாங்க, ஒரு பத்திரிகை போடல. 10ஆம் தேதி பிரஸ் மீட் நடத்தி மெட்ராஸ்ல பத்திரிகையாளர் சந்திப்பதை போட்டாங்க, அதையும் போடல. முந்தா நாள் மாநாட்டில் அடிவேர் வலிக்க விவசாயிகளுக்கு 15 நிமிஷம் பேசுறேன், ஒரு பத்திரிகை போடல, ஒரு வரி. இன்னைக்கு பேப்பரை பரட்டி பாருங்க. நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிரச்சாரம் பண்றேன். எங்க செய்தியே இருக்காது. அதாவது அவ எங்களை தோக்கடிக்க பத்திரிகைகள், சில பத்திரிகைகள் முடிவு பண்ணிட்டாங்க. 2 கொள்ள கூட்டத்தில் ஒரு கொள்ள கூட்டம் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்னு அதிமுக வரணும், திமுக வரணும். இல்ல மதுபானத்தை நாங்க ஒழிப்போம்னு அண்ணன் கலைஞர் சொல்றாரு. கலைஞர் ரொம்ப கெட்டிக்காரன். 96லயும் சொன்னாரு. அன்னைக்கு 3 நாள் பிரச்சாரம் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நான் எம்பி இந்த தொகுதியில 1 நாள் தான் பிரச்சாரம் பண்ணேன். ஆர்எம்எஸ் ரொம்ப வருத்தப்பட்டான். 3 நாள் நான் பிரச்சாரம் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நான் எம்பியா ஜெயிச்சிருப்பேன். என்ன காரணம்? எல்லா தொகுதிக்கும் போனேன். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம். 1996 ஏப்ரல் 9 முரசொலியில் முதல் பக்கத்தில் வந்திருக்கிறது. சேலஞ்ச் பண்றேன், கலைஞர் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, மதுவிலக்கு கொண்டு வந்தீங்களா? ஏமாத்துறீங்க ஜனங்களை. இப்பயும் ஏமாத்துறீங்க. படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருகிறேன். ஜெயலலிதா சட்டசபையில மதுவிலக்கு கொண்டு வர முடியாதுன்னு உங்களை வைத்துக் கொண்டுதானே உங்க மந்திரி பேசினார். முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். ஜெயலலிதா ஆட்சி நடக்குது. பிராண்டி, விஸ்கி, ரம், பீர், ஒயின், இந்த மேல்பான மதுபாகைகள் யார்கிட்ட விலைக்கு வாங்குறாங்க தெரியுமா? ஜெயலலிதா ஆட்சியில கலைஞர் கருணாநிதியின் கூட்டத்தை சேர்ந்த எலைட் டிஸ்டிலரிஸ், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் என்ற மதுபானம் உற்பத்தி செய்கிற கம்பெனிகளிடம் 24,000 கோடிக்கு இந்த 4.25 வருஷத்துல ஜெயலலிதா ஆட்சியில விலைக்கு வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் போன் எல்லாம் தூக்கிட்டு அங்கிட்டு போய் சொல்லுங்க. முக்கியமான பாயிண்ட், கவனத்தை வேற பக்கம் திருப்ப. 24,000 கோடிக்கு ஜெயலலிதா ஆட்சி இந்த சரக்கு, மதுபான சரக்கு வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட? திமுக காரங்க கிட்ட. திமுக காரங்க இந்த 24,000 கோடிக்கு 15% கமிஷன் திமுக கொடுத்திருக்காங்க, அதிமுக கொடுத்திருக்காங்க, ஜெயலலிதா கொடுத்திருக்காங்க. இதை நான் எல்லா இடங்களிலும் பேசுறேன். எல்லா இடங்களிலும் இதை நான் சொல்லி வருகிறேன். ஏற்கனவே நான் டிராபிக்கை ஒழுங்கு பண்ணி விட்டுருக்கோம். ஓரமாக தான் நின்று பேசிட்டு இருக்கோம். யாருக்கும் போக்குவரத்து இடைஞ்சல் கிடையாது. போன பிறகு பேசுறேன். எங்களால யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது. நாங்க ஓரமா தான் நின்று பேசிட்டு இருக்கோம். $24,000 கோடிக்கு மதுபானங்களை
ஜெயலலிதா அரசு விலைக்கு வாங்கியது திமுக காரர்களிடம், திமுக கமிஷன் கொடுத்தது ஜெயலலிதாவிடம் 15%. போன தடவை அண்ணன் கலைஞருடைய ஆட்சி இருந்தது, அவங்க எங்க மதுபானங்களை வாங்கினாங்க தெரியுமா? சசிகலாவினுடைய கூடாரத்தை சேர்ந்த மிடாஸ் டிஸ்டிலரிஸ் 20,000 கோடிக்கு சரக்கு வாங்கி 15% கமிஷன் கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மொள்ள மாறித்தனத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எங்கேயும் எந்த ஸ்டேட்லையும் செய்ய முடியாது. கேட்டா திமுகவை அழிக்கவே நாங்கள் இருக்கிறோம், அதிமுக. கலைஞரை ஒழிக்கவே நாங்கள் இருக்கிறோம், இது ஜெயலலிதா. 2 பேரும் ஆட்சி நடத்தினா மாறி மாறி கம்பெனிகள்கிட்ட வாங்கி 15% கமிஷன், அது தனி பிசினஸ். இந்த ஜனங்கள் ஏமாளிகள், விவரம் தெரியாதவங்க. இவங்களா எங்க மதுபானத்து கடையை ஒழிக்க போறாங்க. என்கிட்ட ஒருத்தர் யோசனை சொன்னாரு, அண்ணே நீங்க ரொம்ப மதுவை எதுக்குறீங்க, 25-30% மதுபானம் குடிக்கிறவங்க ஓட்டு போட மாட்டானே. எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார் முந்தா நாள். நான் பேச்சு பிரச்சாரம் முடிஞ்சு வரேன், அண்ணன் நான் ஒண்ணு சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்கன்னாரு. நீ சொல்லும் போதே தெரியுது ஏதோ தப்பா சொல்ல போறேன்னு தெரியுது, சும்மா சொல்லுங்க. நாலு ஜம்மா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி பெரிய குடும்பத்துக்காரர் 30-40% குடிக்கிறாங்கண்ணே, இந்த மதுவை எதிர்த்து பேசினா அவங்க ஓட்டெல்லாம் விழாதுன்னு அப்படின்னா. தோத்துட்டு போறோம். உன் கருத்து உனக்கு, என் கருத்து எனக்கு. என் கருத்தை நான் சொல்லுவேன், சசி பெருமாளை சாகடிச்சது ஜெயலலிதா சர்க்கார்.